செய்தி கதம்பம். இன்றைய செய்திக் கதம்பத்தில் கடலூர் மாவட்டத்தில் தூய்மை இந்தியா இயக்கத்தின் கீழ் செயல்படுத்தப்படும் திட்டங்கள் குறித்து எமது செய்தியாளர் வழங்கும் தகவல்கள், நீலகிரி மாவட்டத்தில் நடைபெற்ற கோடை விழா குறித்து எமது செய்தியாளர் வழங்கும் செய்தி தொகுப்பு மற்றும் மத்திய அரசின் சமூக வலைதள பதிவுகள் உள்ளிட்டவை இடம்பெறுகின்றன. கடலூர் மாவட்டத்தில் தூய்மை இந்தியா இயக்கத்தின் கீழ் பல்வேறு திட்டங்கள் சிறப்பாக செயல்படுத்தப்பட்டு வருகிறது. இதுகுறித்து எமது செய்தியாளர் வழங்கும் தகவல்கள். கடலூர் மாவட்டம் விருதாச்சலம் நகராட்சியில் மொத்தம் 33 வார்டுகள் உள்ளன. மொத்த பரப்பளவு 25.57 சதுர கிலோமீட்டர். மொத்த வீடுகள் 20,691. மக்கள் தொகை 82,764 ஆகும். நகராட்சி பணியாளர்கள் மூலம் வீடு வீடாக குப்பைகளை தரம் பிரித்து பிளாஸ்டிக் தனியாகவும் மக்கும் குப்பைகள் தனியாகவும் சேகரிக்கப்படுகிறது. இந்நகராட்சியில் பொது சுகாதார பிரிவில் 3 கோட்டங்கள் உள்ளன. நகராட்சியில் தற்சமயம் நிரந்தர துப்புரவு பணியாளர்கள் 67 பேர் உள்ளனர். தனியார் மையம் மூலம் 113 பணியாளர்கள், 9 பேர் தற்காலிக ஓட்டுநர்கள், 5 பேர் தூய்மை பணி மேற்பார்வையாளர்கள் பணிபுரிந்து வருகிறார்கள். மேலும் 12 BOV வாகனங்கள், 9 LCV வாகனங்கள் மக்கும் மக்காத குப்பைகளை தரம் பிரித்து பெற பயன்படுத்தப்படுகின்றன. தினசரி சேகரிக்கப்படும் குப்பைகள் 26.82 மெட்ரிக் டன் ஆகும். இதில் 14.60 மெட்ரிக் டன் மக்கும் குப்பைகள் சேகரிக்கப்பட்டு உரமாக நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகின்றது. வயலூரில் உள்ள 3 மெட்ரிக் டன் கொள்ளளவு MCC மையத்திற்கு ஈரக்கழிவுகள் கொண்டு செல்லப்படுகிறது. கண்டியங்குப்பத்தில் உள்ள 4 மெட்ரிக் டன் கொள்ளளவு கொண்ட MCC 1 மையத்திற்கு ஈரக்கழிவுகள் கொண்டு செல்லப்படுகிறது. ஈரக்கழிவுகள் கொண்டு செல்லப்பட்டு வயலூரில் உள்ள 3 மெட்ரிக் டன் கொள்ளளவு கொண்ட பயோ மெத்தனேஷன் மையத்திற்கு ஈரக்கழிவுகள் கொண்டு செல்லப்படுகிறது. மேலும் கல்லூரி நகர், KK ரோடு ஆகிய இடங்களில் உள்ள OCC மையத்திற்கு 2 மெட்ரிக் டன் அளவுள்ள ஈரக்கழிவுகள் கொண்டு செல்லப்பட்டு உரமாக்கப்படுகிறது. உலர்கழிவுகள் வயலூர் கண்டிங்குப்பத்தில் உள்ள RRC மையத்திற்கு கொண்டு செல்லப்படுகிறது. மறு சுழற்சி செய்யக்கூடிய உலர் கழிவுகளை தூய்மை பணியாளர்களே விற்பனை செய்து கொள்கின்றனர். மறுசுழற்சி செய்ய இயலாத பிளாஸ்டிக் பொருட்கள் அரியலூரில் உள்ள அல்ட்ராடெக் சிமெண்ட் ஆலைக்கு அனுப்பப்பட்டு வருகிறது. இதுவரை சுமார் 180 டன் அளவில் சிமெண்ட் ஆலைக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளது. MCC மற்றும் OCC மையங்களில் உற்பத்தி ஆகக்கூடிய இயற்கை உரங்களை விவசாயிகள் மற்றும் மாடித்தோட்டம் வைத்துள்ளவர்களுக்கு சுமார் 65 மெட்ரிக் டன் அளவில் இலவசமாக வழங்கப்பட்டுள்ளது. மேலும் திடக்கழிவு பணியில் துப்புரவு பணி மேற்பார்வையாளர்கள், திடக்கழிவு மேலாண்மை திட்டத்தின் கீழ் அமர்த்தப்பட்ட தூய்மை இந்தியா திட்ட மேற்பார்வையாளர்கள், 7 பரப்புரையாளர்கள் மூலம் மக்களிடையே தினந்தோறும் குப்பைகளை பிரித்து நகராட்சி பணியாளர்கள் இடம் கொடுக்க அறிவுறுத்தப்பட்டுள்ளது. நீலகிரி மாவட்டத்தில் கோடை விழாவையொட்டி பல்வேறு நிகழ்ச்சிகள் நடைபெற்று வருகின்றன. இதுகுறித்து எமது செய்தியாளர் வழங்கும் செய்தி தொகுப்பு. நீலகிரி மாவட்டத்தில் கோடை சீசனை ஒட்டி நாள்தோறும் சுற்றுலா பயணிகள் வருகை அதிகரித்து வருகிறது. சுற்றுலா பயணிகளை மகிழ்விக்கும் பொருட்டு கோடை விழாவில் பல்வேறு நிகழ்ச்சிகள் நடத்தப்படுகிறது. முதல் நிகழ்ச்சியாக 21வது ரோஜா கண்காட்சி உதகை ரோஜா பூங்காவில் 14ஆம் தேதி துவங்கியது. இக்கண்காட்சியினை நீலகிரி மாவட்ட ஆட்சியர் லட்சுமி பவ்யா தண்ணீரு தொடங்கி வைத்து மலர் அலங்காரங்களை பார்வையிட்டார். 2 லட்சம் ரோஜா மலர்களை கொண்டு பறவைகளின் சொர்க்கம் என்ற கருப்பொருளில் பல்வேறு பறவை இனங்களின் பிரம்மாண்ட வடிவங்கள் அமைக்கப்பட்டன. 60,000 ரோஜாக்களை கொண்டு அமைக்கப்பட்டுள்ள ஜோடி அன்னப்பறவைகள் காண்போர் நெஞ்சை கவரும் விதத்தில் இருந்தது. அதேபோல் கழுகு, இருவாச்சி பறவை, புல்புல், பாரடைஸ் ஃப்ளை கேச்சர், தூக்குநாங்குருவி, தேன்சிட்டு, மலபார் இருவாச்சி, நீலகிரி லாஃபிங் த்ரஷ் உள்ளிட்ட 14 வடிவங்கள் அமைக்கப்பட்டது. மேலும் ஆங்கிரி பேர்டு உள்ளிட்ட கார்ட்டூன் வடிவங்களும் காட்சிப்படுத்தப்பட்டன. இதை தவிர பூங்கா முழுவதும் சுற்றுலா பயணிகள் கண்டு ரசிக்க 4,310 ரகங்களில் 33,000 செடிகளில் பல வண்ணம் ரோஜா மலர்கள் பூத்துக் குலுங்குகின்றன. இந்த கண்காட்சியினை ஏராளமான சுற்றுலா பயணிகள் கண்டு ரசித்தனர். கடந்த ஆண்டு 3 நாட்கள் ரோஜா கண்காட்சி நடைபெற்ற நிலையில் இந்த ஆண்டு 5 நாட்கள் நடைபெற்றது. கோடை விழாவின் 2வது நிகழ்ச்சியாக உதகை அரசு தாவரவியல் பூங்காவில் 128வது மலர் கண்காட்சி கடந்த 18ஆம் தேதி துவங்கியது. இந்த மலர் கண்காட்சிக்காக சுற்றுலா பயணிகளை கவரும் வகையில் சுமார் 10 லட்சம் கிரைசாந்தியம், கார்னேஷன், ரோஜா ஆகிய மலர்களை கொண்டு அலங்கார நுழைவாயில், தமிழ்நாடு வரைபடம், சென்னை சென்ட்ரல் ரயில் நிலையம், திருவள்ளுவர் சிலை, பரதநாட்டிய நடன கலைஞர், தஞ்சாவூர் பொம்மை, திருவாரூர் தேர், மகாபலிபுரம் கோயில், கலங்கரை விளக்கம், திருமலை நாயக்கர் மாளிகை, குறிஞ்சி மாளிகை, மாட்டு வண்டியுடன் விவசாயி,
படகோட்டி, காளையை அடக்கும் வீரர், தோடர் பழங்குடியினர் வீடு, பல்வேறு நாட்டுப்புற கலைஞர்கள், செஞ்சிக்கோட்டை, ரயில் உள்ளிட்ட வடிவங்கள் அமைக்கப்பட்டுள்ளன. மேலும் மலர் கண்காட்சியொட்டி மலர் கண்காட்சி மாடம் மற்றும் கண்ணாடி மாளிகையில் 50,000 வண்ண மலர் தொட்டிகள் அடுக்கி வைக்கப்பட்டுள்ளது. இதை தவிர சுற்றுலா பயணிகள் கண்டு ரசிக்க பூங்கா முழுவதும் 275 வகையான பல வண்ண மலர்கள் பூத்து குலுங்குகின்றன. இந்த கண்காட்சி நாளை வரை நடைபெறுகிறது. இதனைத் தொடர்ந்து குன்னூர் காட்டேரி பூங்காவில் 2வது ஆண்டு மலைப்பயிர்கள் கண்காட்சி கடந்த 22ஆம் தேதி தொடங்கியது. 3 நாட்கள் நடைபெற்ற இந்த மலைப்பயிர்கள் கண்காட்சியில் 9 டன் அளவிலான மலைப்பயிர்களை கொண்டு கடல்சார் வாழ்வியல் முறைகளை தோட்டக்கலைத்துறையினர் அலங்கரித்தனர். கண்காட்சியின் முக்கிய அம்சமாக தேயிலை, காபி, வெற்றிலை, முந்திரி, தென்னை, பனை, கொக்கோ, எண்ணெய், பாக்கு மற்றும் நுங்கு போன்ற 10 வகை மலைப்பயிர்களை கொண்டு படகில் மீனவ பெண் வலையை வீசி மீன் பிடிப்பது போல் தத்ரூபமாக வடிவமைக்கப்பட்டது. இது மட்டுமின்றி காப்பித்தூள் கொண்டு நங்கூரம் மற்றும் துடுப்பு மற்றும் தேங்காய் துகள்கள், முந்திரிகளை கொண்டு பிரம்மாண்ட சங்கு, கலங்கரை விளக்கம், தமிழ்நாடு கடலோர பகுதி வரைபடம் போன்ற அனைத்தும் 9 டன் மலைப்பயிர்களை கொண்டு அமைக்கப்பட்டது. இந்த மலைப்பயிர்கள் கண்காட்சியினை முன்னிட்டு தேயிலை பயிரிடும் விவசாயிகளுக்கென பிரத்யேகமாக 4 பிரிவுகளில் போட்டிகள் நடத்தப்பட்டு நிறைவு நாளில் பரிசுகள் வழங்கப்பட்டது. கோடை விழாவின் இறுதி நிகழ்ச்சியாக குன்னூர் சிம்ஸ் பூங்காவில் ஆண்டுதோறும் நடைபெறும் பழக்கண்காட்சி இன்று தொடங்கியது. 66வது பழக்கண்காட்சியில் 4½ டன் அளவில் பழங்களை கொண்டு குழந்தைகளை குஷிப்படுத்தும் விதமாக ஜுராசிக் பார்க் என்ற கருப்பொருளோடு கண்காட்சியில் டைனோசர்கள் வடிவமைக்கப்பட்டன. பூங்கா நுழைவு பகுதியில் ஜுராசிக் பார்க் வரவேற்பு தூண்கள் அன்னாசி பழங்களால் வடிவமைக்கப்பட்டு ஆரஞ்சுகளை கொண்டு அதில் சிம்ஸ் பார்க் என்ற பெயரும், 500 கிலோ பேரிச்சம்பழங்களை கொண்டு டைனோசர், அதன் அருகே டைனோசர் முட்டையிலிருந்து குட்டி டைனோசர் வெளியே வருவது போல் நெல்லிக்காய்களை கொண்டு தத்ரூபமாக வடிவமைக்கப்பட்டுள்ளது. மேலும் டைனோசர் காலத்தில் வாழ்ந்த ஆர்கியோடெரிக்ஸ் என்ற பறவை ஸ்ட்ராபெரி பழங்களால் வடிவமைக்கப்பட்டுள்ளது. இது மட்டுமின்றி பிராக்சியோரஸ் என்ற தாவர உண்ணி டைனோசர் எலுமிச்சைகளால் வடிவமைக்கப்பட்டுள்ளது. அதன் அருகே ட்ரைசெராடாப்ஸ் என்ற டைனோசரும் பேரிச்சம்பழங்களால் வடிவமைக்கப்பட்டுள்ளது. இதை தவிர மலைப்பயிர்கள் மற்றும் தோட்டக்கலைத்துறை சார்பில் நீலகிரியில் மட்டும் வளரக்கூடிய பழ வகைகள் காட்சிப்படுத்தப்பட்டுள்ளது. அதேபோல் தமிழகத்தில் உள்ள பல்வேறு மாவட்டங்களைச் சேர்ந்த தோட்டக்கலைத்துறையினர் அரங்குகளில் பறவைகள், அணைகள், வீணை, மயில் போன்ற வடிவங்களை படங்களாலேயே காட்சிப்படுத்தப்பட்டுள்ளது. இவை அனைவரும் கவர்ந்துள்ளது. காலை முதலே பழக்கண்காட்சியை காண சுற்றுலா பயணிகள் கூட்டம் காணப்படுவதால் பூங்கா களைகட்டி காணப்படுகிறது. மத்திய அரசின் சமூக வலைதள பதிவுகள் வருங்கால சந்ததியினர் தூய்மையான, செழிப்பான, பசுமையான சிறந்த உலகத்தை பெறும் வகையில் அனைவரும் மரக்கன்றுகளை நட்டு பராமரிக்க வேண்டும் என்று மத்திய வேளாண் அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் கேட்டுக் கொண்டுள்ளார். தமிழக உணவு தானிய வணிகர்கள் சங்கத்தின் பிரதிநிதிகள் மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமனை மரியாதை நிமித்தமாக சந்தித்து பேசினர். வளமான, ஆரோக்கியமான இந்தியாவை கட்டமைக்க அனைவரும் யோக பயிற்சியை மேற்கொள்ள வேண்டும் என்று மத்திய இணையமைச்சர் திரு பிரதாப் ராவ் ஜாதவ் வலியுறுத்தியுள்ளார். கோடை வெப்பத்தின் தாக்கத்திலிருந்து பொதுமக்கள் தங்களை தற்காத்துக் கொள்ள தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கையை மேற்கொள்ள வேண்டும் என மத்திய சுகாதாரத்துறை அறிவுறுத்தியுள்ளது. வெப்பத்தின் தாக்கத்தை தடுக்கும் வகையில் உடலை குளிர்ச்சியாகவும் நீர்ச்சத்து குறையாமலும் பராமரிக்க வேண்டும் என்றும் சுகாதாரத்துறை கேட்டுக் கொண்டுள்ளது. மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் 22,000 ரூபாய் முதலீடு செய்தால் நாள் ஒன்றுக்கு 70,000 ரூபாய் திரும்பப் பெறலாம் என்று கூறுவது போல் சமூக வலைதளங்களில் பரவி வரும் செய்தி முற்றிலும் தவறானது என்று மத்திய அரசு கூறியுள்ளது. இத்தகைய எந்தவொரு அறிவிப்பையும் முதலீட்டு திட்டத்தையும் அமைச்சர் வெளியிடவில்லை என்றும் அதிகாரப்பூர்வ தளங்களில் சென்று தகவல்களை சரிபார்த்துக் கொள்ள வேண்டும் என்றும் மத்திய அரசு அறிவுறுத்தியுள்ளது. இத்துடன் இன்றைய செய்திக் கதம்பம் நிறைவு பெறுகிறது.